ஜீவாத்மா டிவி, இது உங்கள் டிவி. அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 14/8/2026 வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி, ஆடி வெள்ளின்னு சொல்லுவாங்க. அன்றைய தினம் ஆடி பூரம், பூர நட்சத்திரம் வருகிறது. அதை பற்றி தான் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதன் வழிபாடுகள், அதனுடைய பலன்கள், அதை தெரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி, இப்போ என்னுடைய குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவே நற்பவே நற்பவே. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் பொதுவாகவே அம்மனுக்கு ஏற்ற பண்டிகையாக தான் கொண்டாடப்படுகிறது. அதில் முக்கியமாக ஆண்டாளுடைய அவதார திருநாள் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆண்டாள் அந்த கிருஷ்ண பரமாத்மையை நினைத்து, அனிதனும் நினைத்து வணங்கி வழிபட்டு வந்தவர், சிறந்த பக்தை. பெரியாழ்வார் மூலமாக பெருமாளுக்கு சாற்றப்படும் மாலைகளை தானே அணிவித்து பார்த்து அதற்கப்புறம் பெருமாளுக்கு அந்த மாலையை சாற்றி விடுவார் ஆண்டாள். அவர் பெரியாழ்வாருடைய மகளாக வளர்ந்து வந்தார். அவள் யார் என்று தெரியாமலே. இவ்வாறு இருக்கும்போது ஒரு நாள் ஆழ்வார்களிலே சிறந்து விளங்கக்கூடிய அந்த பெரியாழ்வார் இதை பார்க்க நேர்ந்தது. உடனே அதை கண்டித்து அவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லி மனம் வருத்தமுறை செய்து விட்டார். அன்றைய தினம் இரவிலே பெருமாள் கனவிலே தோன்றி, அவள் எனக்காக பிறந்தவள், எனக்காக வாழ்ந்து வருபவள், அவ்வாறு அவள் செய்வித்தால்தான் அந்த மாலையை தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு பெரியாழ்வார் மனம் திருந்தி தன் மகளை ஒரு தொடர்ந்து மாலையை அணிவித்து வாங்கி சாத்தி வந்தார். ஒரு நல்ல நாளிலே ஆலயத்துக்கு வரவழைத்து எம்பெருமானுடன் அந்த ஆண்டாள் ஒரு சேர கலந்து விட்டாள். இதுதான் கதை. ஆடிப்பூரம் வந்த வரலாறு. அன்றைய தினம் ஆடிப்பூரம். எனவே இந்த திருமால் என்ற பெருமாளுடன் சேர்ந்த அந்த ஆண்டாளை வழிபட்டு வந்தால் எல்லா நாளும் விட்டு வாழ்வீர்கள், எல்லா சுகமும் கிடைக்கும், சௌபாக்கியலும் கிடைக்கும். அன்றைய தினம் ஆண்டாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அழகுபடுத்தி, முக்கியமாக அழகுபடுத்தணும், அதுதான் முக்கியமான விஷயம். நேர்த்தியாக அழகுபடுத்தி வளையல்களை அணிவித்து, கை வளையல்கள், அதுதான் முக்கியமானது. இப்போ பெண்ணுக்கு கை வளையல் நிறைய போட்டு பாருங்க, ரொம்ப அம்சம் அழகாக வைப்பாங்க. அதை சாத்தி வழிபட்டு வந்தால் புத்திர பேறு கிடைக்கும், தடைப்பட்ட திருமணம் நடக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி சென்றது உண்டு. அந்த வகையில் இந்த ஆடிப்பூர விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு மட்டுமில்லை, அந்த ஆண்டாளுடைய அவதாரமாலும் கூடிய அனைத்து அம்மன் கோயிலுமே நடக்கும். எல்லா அம்மன் கோயிலுமே நடக்கும். அன்றைய தினம் காலை ஸ்நானம் செய்வித்து, எப்பயுமே ஆடிப்பூரம் தெய்வத்துக்கு ஒரு விசேஷமாக, நம்மளும் விசேஷமாக இருக்கும். புத்தாடை அணிந்து ஒருமித்த மனதுடன் வீட்டிலே விளக்கேற்றி, பின் ஆலயத்தில் விளக்கேற்றி, அம்மனுக்கு நடக்கக்கூடிய விசேஷங்களை கலந்து கொண்டு தன்னுடைய பணியையும் அங்கே செய்து வளையல் மாலை கட்டலாம், கூட இருந்து பணிபுரியலாம், பூஜைக்கு ஏற்ற வழிபாடுக்கு உதவி செய்யலாம். இப்படியாக செய்து வர வேண்டும். இந்த கை வேலைகளை அணிவித்து அதை வாங்கி அணிந்து கொண்டால் திருமணம் நடந்தேறும், தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக நடக்கும், சீரும் சிறப்புமாக நடக்கும்,
புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும், சுகப்பிரசவம் ஏற்படும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். இதனால தான் பெண்கள் அந்த ஆடிப்பூரத்தை நமக்கே ஏற்ற விழாவை கொண்டாடிட்டு வராங்க. இதை நீங்கள் கலந்துக்கணும். மாலை வேளையிலே பெரும்பாலும் அந்த வளையல் அணியும் நிகழ்ச்சி நடக்கும். சில ஆலயங்களிலே மறுநாள் வர வைத்து அந்த வளையல்களை கொடுப்பார்கள். சில ஆலயங்களிலே 2-3 நாட்கள் இருக்கட்டும் என்று சொல்லி கொடுப்பார்கள். அன்றைய தினம் தனியாக இருக்கும் வளையல்களை கொடுப்பவரும் உண்டு. இப்படித்தான் இந்த விழா சிறப்பாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆடிப்பூர திருவிழாவிலே கலந்து கொண்டு பங்கு பெறுவர்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வார்கள். திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், வேலையில் ஒரு வேலை கிடைக்கும். அம்மனுக்கு உண்டான விசேஷமான விழா அல்லவா, அதனால் எல்லாமே கிடைக்கும். அதனால் இதை பார்ப்பவர்கள் இந்த ஆடிப்பூர விழாவிலே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் கர்ப்பஸ்திரீகள் கலந்து கொள்வது நல்லது. அவர்கள் வெளியில் வருவதற்கு ஏற்றவர்களாக இருந்தால். அடுத்ததாக புத்திரபாக்கியம் வேண்டுவோர் கலந்து கொள்ளலாம், திருமணம் வேண்டுவோர் கலந்து கொள்ளலாம், இப்படியாக கலந்து கொள்ளலாம். அன்றைய தினம் அம்மனை ஆடி மகிழ்விக்கலாம், பாடி மகிழ்விக்கலாம். எவ்வகையிலுமே அவர்களை வழிபட்டு வந்தால் எல்லா சிறப்புகளும் சேர்ந்து நல்லவை மட்டுமே நடக்கும் என்று சொல்லி இந்த ஆடிப்பூர விழாவிலே கலந்து கொள்பவர்களுக்கு அம்மனின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா அம்மன் ஆலயங்களிலுமே வந்து வழிபடுங்கள், ஒரு சேர இணைந்து விசேஷங்களை நடத்தி மகிழுங்கள், ஒன்றாக கூடுங்கள், அம்மனின் அருள் பெறுங்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜீவாத்மா டிவி, இது உங்கள் டிவி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த பதிவில் நாக சதுர்த்தி வருகின்ற 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. நாக சதுர்த்தி என்றால் விநாயகருக்கு உண்டான விசேஷமாக பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த நாக சதுர்த்தி எவ்வாறு ஏற்பட்டது என்று சொன்னால், முன்னொரு காலத்தில் விநாயகர் புராணம் கூறுவது, விநாயகர் சின்னன் சிறாரா இருக்கும் பொழுது எல்லோருடனும் விளையாடி மகிழ்ந்தார். அந்த நேரத்திலே விநாயகருக்கு சில எண்ணம் ஏற்பட்டது. அங்கு உலவி செல்லும் சர்ப்பங்களை, அதாவது நாகம், பாம்புகள் என்று சொல்லக்கூடிய சர்ப்பங்களை விளையாட்டாக எடுத்து இடுப்பிலை கட்டி கொண்டு விளையாடினார். அது வலியால் துடித்தது. அதை கண்டு இவர் மகிழ்ந்தார். சின்ன சிறாங்களும் ஒன்றும் தெரியாது, சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அது தெய்வமாக இருந்தாலும் சரியாது. அதுதான் குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்திலே சொல்லுவாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த நாகத்தினுடைய இனம் சார்ந்தவர்கள், அந்த நாகம் அனைத்துமே இந்த விளையாட்டு முடிந்த பிறகு எல்லாம் உள்ள பார்வதி பரமேஸ்வரனை வேண்டி, விநாயகர் எங்களை இப்படி பாடாய்படுத்தி விட்டார், நீங்கள் தான் இதற்கு செய்யாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது சிவபெருமானும் இது ஏதோ விளையாட்டாக நடக்கவில்லை, அவர் விநாயகர் செய்வது எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும், அவர் காரிய சித்தி உள்ளவர், அவரை வணங்காமல் சென்றால் எந்த காரியமும் நடக்காது. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த நாகத்தை அவர் அணிந்ததால் இன்றைய தினம் சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய நாளும் அமைந்து விடுகிறது. எனவே
இந்த நாக சதுர்த்தி தினத்தன்று பெரும்பாலும் அரச மரத்தடி விநாயகர்னு சொல்லுவாங்க. அரச மரத்தடி தான் நிறைய விநாயகர் கோயில், விநாயகர் சிலை வச்சிருப்பாங்க. அங்கு சென்று வழிபட்டு வருபவர்களுக்கு திருமணம் நடந்தேறும், புத்திர வாக்கியம் கிடைக்கும், நாக தோஷம் முக்கியமாக நீங்கும் அப்படின்னு சொல்லி வரமளித்தார். எனவேதான் ஒவ்வொரு தடவையுமே இந்த நாக சதுர்த்தி தினத்தன்று அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வழிபட்டு, அது பக்கத்தில் நாகம் வச்சிருப்பாங்க, அதுங்களையும் வழிபட்டு விளக்கேற்றி அரச மரத்தை சுற்றி வந்து விநாயகரை வழிபட்டு வர வேண்டும். அந்த நாகங்களுக்கு பால் வைக்கலாம். இவ்வாறு இந்த நாக சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும். பிள்ளையாருக்கு ஏற்ற நைவேத்தியங்களை படைக்கலாம். சர்பங்களுக்கு ஏற்ற அந்த பால், முட்டை இதை வெற்றி வைத்து வழிபடலாம். நாக சதுர்த்தி அன்று வழிபட்டவர்களுக்கு 7 ஜென்மங்களுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கும், பாவங்கள் விலகும், முன்னோர்கள் சாபம் விளங்கும். முக்கியமாக நாகதோஷம், சர்பதோஷம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாமே விலகணும். கண்டிப்பா அரச மரத்தடி விநாயகரை வழிபட வேண்டும். இப்பாறு வழிபட்டு வந்தீங்க நாக சதுர்த்தி அன்னைக்கு அப்படிதான் பண்ணணும். முக்கியமா பண்ணணும். 21 தடவை சுற்றி வர வேண்டும் அரச மரத்தை. இன்னும் அரச வேம்பரம் தான் இன்னும் விசேஷம். இல்லை அரச மரம் வேம்பரம் இல்லை, விநாயகர் தான் இருக்காரு, வழிபடலாம். அன்றைய தினம் நான் விநாயகர் வழிபடுவது தான் சிறப்பு. அங்கு நாகம் இருந்தாலும் வழிபடலாம், அல்லது நாகர் சிலை எங்க இருந்தாலும் சென்று வழிபடலாம். எனவே இந்த நாக சதுர்த்தி தினத்தன்று வழிபட்டவர்களுக்கு தோஷங்கள் நீங்குவதுடன் சுபகாரிய முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு நல்லது நடக்கும், திருமணம் நடந்தேறும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், எல்லாவற்றுமே அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி, நான் நாக சதுர்த்தி விழாவை தவற விடாதீர்கள். விநாயகருக்கு உகந்த இந்த நாக சதுர்த்தியை எல்லோரும் வழிபடலாம். இருப்பவர்கள் இல்லாதவர்கள் எல்லோருமே வழிபடலாம். விளக்கேற்றி வழிபட்டாலே போதுமானது. ஒரு கற்பூர தீபம் கூட ஏற்றலாம். இதெல்லாம் செய்து வந்தீர்களானால் விநாயகருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். எனவே நாக சதுர்த்தி தினத்தன்று தவறாமல் ஆலயங்கள் சென்று நான் சொன்னவாறு வணங்கி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும், முடியாத காரியம் முடியும், தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும், காரிய சித்தி முக்கியமாக கிடைக்கும். விநாயகருக்கு காரிய சித்தி தான். ஒரு காரியமாக போனீங்கன்னா அவர் விநாயகர் வாங்கிட்டு தான் போகும், கண்டிப்பாக நடந்துடும். அது இந்த வருடத்துக்கு ஒரு முறை வரும் நாக சதுர்த்தி தினத்தன்று வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து ஒரு விஷயம் வெற்றிகரமாக இருக்கும், நல்லதே நடந்துடும். எனவே இந்த விசேஷமான தினத்தை பயன்படுத்தி எல்லாம் வல்ல விநாயகருடைய அருளை பெற்று நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.